அனைவரது வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என வாழ்த்துவதாக தைத்திருநாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் அனைவர் மத்தியிலும் உள்ள பகைமை உணர்வும் குரோதமும் விலகி மக்கள் மத்தியில் சந்தோஷம் பெருக வேண்டும் என பிரார்த்திப்பதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவினால் காச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உழவர் திருநாளாம் தை திருநாள். அந்த வகையில் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள இந்துக்கள் தைப்பொங்கல் திருநாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இந்துக்களுக்கே உரித்தான கலாசார விழுமியங்களுடன் யாழ் மண்ணில் இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கிழக்கிலங்கையின் பல பிரதேசங்களிலும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் மக்கள் பொங்கல் பொங்கி தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடினர். தைத்திருநாளை முன்னிட்டு திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்திலும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதேவேளை மலையக பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. பலமுள்ள தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை கட்சியிலிருந்து துடைத்தெறிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஷிரா லக்திலக்க தெரிவிக்கின்றார். கட்சி தலைமையகமான சிறிகொத்து முன்பாக இன்று ஊடகவியலாளர்கள் சிலரிடம் அவர் இந்த கருத்தினை கூறினார். அது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தாம் கட்சியிலிருந்து எந்த ஒரு பதவியை இழந்தாலும் எவருடனும் பேசும் சுதந்திரத்தை இழக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜாசேகர குறிப்பிடுகின்றார். போல்பெதிகமவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார். இன்னும் சில நாட்களில் குறிப்பாக 16ஆம் தேதியின் பின்னர் எனது கட்சிக்கான அங்கத்துவமும் நீக்கப்படும் என எதிர்பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாமல் குருநாகல் மாவட்டத்தின் பண்டுவஸ்நுவர தொகுதியின் ஏற்பாட்டாளர் பதவியும் நீக்கப்பட்டுள்ளதாக தற்போது எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த நாட்டு மக்களுக்கு உள்ள பேசுவதற்கான சுதந்திரத்தினை எவராலும் நீக்க முடியாது என்பதனை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறானதொரு விடயத்தை மஹிந்த ராஜபக்ச எனக்கு செய்வாரா என சிந்தித்து பார்த்தேன். ஆனால் எமது கட்சியினர் தான் எமக்கு கைவிலங்கு இட்டுள்ளனர். அடுத்து சக்தியின் தேடலில்
நாட்டில் அபிவிருத்தியின் பெயரில் மண் குடிசைகள் மாடி வீடுகளாய் காட்சி அளிக்கின்றன. ஆனால் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் மட்டும் 8 அடி லயன் அறைகளுக்குள்ளேயே மட்டுப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் நுவரெலியா அல்பியன் தோட்ட மக்கள் அந்த 8 அடி லயன் அறைகளையும் இழந்து குடிசைகளுக்குள் வாழ்க்கை நடத்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். அல்பியன் ஆட்லோ பிரிவில் உள்ள இந்த குடியிருப்பு தொகுதி கடந்த 2010ஆம் ஆண்டு தீப்பற்றி எரிந்து சாம்பலாகியது. இதனால் சுமார் 10 வீடுகள் எரிந்தது மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்வியலும் கேள்விக்குறியாகியது. மின் ஒழுக்கினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறி மின்சார சபையினர் தப்பித்துக் கொள்ள உலர் உணவுகளை வழங்கினால் மாத்திரம் போதும் என்றெண்ணி அரசியல் தலைவர்களும் தமது கடமையிலிருந்து தவறிவிட்டனர். காலங்கள் பல கடந்தனவே தவிர இதுவரையில் இவர்களுக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எவரும் முன்வரவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் தாம் தற்போது தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் தங்கியிருப்பதாக இந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நம்ம இருக்கிற அந்த வெந்த வீட்டு முன்னுக்கு ஒரு சின்ன சின்ன ரூம்ல தான் நாங்கள் தங்கி இருக்கோம். அந்த வீடும் பத்தாம ஒரு சொந்தக்காரவங்க வீடுகளில் தான் போயிருக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ பண்டிகை வருது, அதெல்லாம் நாங்கள் விசேஷமாக கொண்டாடக்கூட முடியாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம். நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும். 24ஆம் தேதி கரண்ட் ஷார்ட் ஆகி பெரும் பிரச்சனையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை. எங்கே இருந்தாலும் எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. நாங்கள் ஒரு சின்ன குசினியில் தான் சமைச்சிக்கிட்டு பக்கத்து வீட்டுங்களில் போயிட்டு தங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி எந்த நாளும் இருக்கிறதுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் உழைச்ச சொத்துக்கள் எல்லாம் எரிஞ்சு வீணா போயிடுச்சு. சேதமடைந்த தமது குடியிருப்புகளுக்கு பதிலாக நிரந்தர குடியிருப்புகளை வழங்குவதற்கு மலையக தலைமைகள் இனியாவது முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் வேண்டுகோள். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவே பதவிகள் வழங்கப்படுகின்றன. தம்புளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே ஜனக பண்டார தென்னகோன் இவ்வாறு கூறினார். என்ற காணிகளை பதிவு செய்யும் திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. நான் ஒருபோதும் மக்களை மிரட்டி பேசும் ஒருவன் அல்ல. நாம் மேற்கொள்ளும் விடயங்கள் பற்றி மக்களுக்கு அறிவிக்காமல் தனித்து செயற்பட்டு பிரச்சனையை உருவாக்கிக் கொள்வதனை நான் விரும்புவதில்லை. மக்களது கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே எமக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பதவிகள் மக்களால் எமக்கு வழங்கப்பட்டவை ஆகும். இது பற்றி ஏனைய அமைச்சர்களும் கருத்தில் கொண்டால் சிறந்தது என நான் நினைக்கின்றேன். எமது திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக அல்ல எமக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாறாக மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே அவை வழங்கப்பட்டுள்ளன. மக்களது பணத்தை கொண்டு எமக்கு சம்பளம் அளிக்கப்படுகிறது. இத்தகைய மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. பொருளாதாரம் மற்றும் ஆன்மீக துறைகள் வளர்ச்சி அடைந்த பின்னர் இத்தகைய அரசாங்கம் நிறுவப்படுமாயினும் பரவாயில்லை என பிரதமர் DM ஜாரத்ன குறிப்பிடுகின்றார். கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் திறன் விருத்தி போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசில்களை வழங்கும் வகையில் கம்பஹா பண்டாரநாயக்க வித்தியாலயத்தில் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது. பல்கலைக்கழகங்களில் உள்ள விடயங்கள் பற்றி நோக்கமெடுத்து இவை அபிவிருத்தியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளாக இருக்கின்றன. அபிவிருத்தியை சீர்குலைத்து மக்களை வறுமை நிலைக்கு உட்படுத்தி இந்த அரசாங்கத்தை முடிவிற்கு கொண்டு வந்து புதியதொரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என சிலர் சிந்திக்கின்றனர். அவ்வாறான அரசாங்கம் அமைக்கப்பட்டவுடன் மக்கள் நலன்களை அனுபவிப்பார்களா? இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் நாம் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஆன்மீகத்தை மேம்படுத்த வேண்டும், பின்னரே அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் எத்தகைய அரசாங்கம் நிறுவப்பட்டாலும் அதில் பிரச்சனை இல்லை.
கடந்த வருடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அளவையும் விட பண நிரம்பல் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. நவம்பர் மாதத்தில் அந்த அளவில் 20.6% அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் தனியார் துறையினரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் அளவில் பாரிய உயர்வு ஏற்பட்டமையே இதற்கான காரணம் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நவம்பர் மாதம் வரையில் தனியார் துறையினர் பெற்றுக் கொண்டிருந்த கடன் அளவில் 33.5% உயர்வு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த வருடத்தின் இறுதி சில மாதங்களுக்குள் வர்த்தக சந்தையில் வட்டியின் அளவில் உயர்வு ஏற்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போது அந்த நிலைமை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலைமைக்குள் வங்கி கடன் வட்டி வீதத்தை தீர்மானிப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மத்திய வங்கியின் வட்டிக் கொள்கைகளை தொடர்ந்தும் நிலையாக வைத்திருப்பது தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற நிதி சபை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. மரக்கறி விலைகளில் அதிகரிப்பு ஏற்படுமா? மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்வதற்காக பிளாஸ்டிக் கூடை பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை அடுத்து பெரும்பாலானோர் அது தொடர்பில் விமர்சனங்களை வெளியிடுகின்றனர். எனினும் குறிப்பிட்ட சில மரக்கறி வகைகளை தவிர ஏனைய மரக்கறிகளுக்கு இந்த சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. 11 வகையான மரக்கறி வகைகளுக்கு மாத்திரமே இந்த பொதியிடம் நடைமுறை தொடர்பான சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு குறிப்பிடுகின்றது. மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்கையில் பிளாஸ்டிக் கூடையை பயன்படுத்தும் சட்டம் 2வது தடவையாக இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முதல் தடவையாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த கடும் எதிர்ப்புகள் காரணமாக இந்த சட்டத்தில் தற்போது ஓரளவு தளர்வு போக்கு கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கரிமிளகாய், பைட்டங்காய், பெல் பெப்பர், பாகட்காய் உள்ளிட்ட 11 வகையான மரக்கறிகள் மாத்திரம் இந்த முறை வர்த்தமானி அறிவித்தலில் பெயரிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு செய்கையாளரும் தமது அறுவடைகளை சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பின்பற்றப்பட வேண்டிய பொதியிடல் முறை குறித்து விரும்பியவாறே தாம் முன்னர் பின்பற்றிய வழிமுறையில் அவற்றை கொண்டு வர முடியும். ஏனைய மரக்கறி வகைகளான கேரட், சலாது, நோக்கோல் மற்றும் தக்காளி ஆகியவற்றுக்கும் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கூடை பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்ட போதிலும் இன்றைய தினம் மெனிங் சந்தையில் அதனை காண முடியவில்லை. மெனிங் சந்தைக்கு இன்றைய தினம் பிளாஸ்டிக் கூடைகள் வரவில்லை. வெள்ளிமடை பகுதியிலும் கூடைகள் காணப்படவில்லை என்று அங்கிருந்து ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டு கூறினார். முடியுமானால் செய்கையாளர்களுக்கு பிளாஸ்டிக் கூடைகளை விநியோகிக்குமாறு கூட்டுறவு அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். பெரும்பாலான செய்கையாளர்களுக்கு கூடைகள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே கொழும்பு மெனிங் சந்தைக்கும் பிளாஸ்டிக் கூடைகளில் மரக்கறிகள் கொண்டு வரப்படவில்லை. மெனிங் சந்தையில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சிறிய கடைக்குள் பிளாஸ்டிக் கூடைகளை வைத்துக் கொள்வதில் அசௌகரியம் நிலவுகிறது. பிளாஸ்டிக் கூடைகளை வைத்திருப்பதற்காக சிறு வியாபாரிகள் முற்பண வைப்பினை மேற்கொள்வதில் சிரமங்கள் எதிர்நோக்கியுள்ளனர். விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களின் பெயர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி ரத்மலானை ஸ்டைன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அறிவிக்கப்பட்டன. அமைதியாய் தொண்டாற்றியவர்களின் வாழ்வில் விளக்கேற்றல் எனும் துணைப்பொருளின் கீழ் தன்னலம் கருதாத சேவையினால் சமூகத்தின் இன்னல்களை களைந்த தன்னார்வ தொண்டர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர். விருதின் வெற்றியாளர்கள் இம்மாதம் 21ஆம் தேதி ஸ்டைன் கலையரங்கில் நடைபெறவுள்ள நிகழ்வின் போது அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களுள் மலிந்து உடவாத்தவும் ஒருவர் ஆவார். கொழும்பு ராயல் கல்லூரியின் மாணவரான மலிந்து கிளிநொச்சியில் உள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றார். இந்த பிள்ளைகளின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் மலிந்து தமது நேரத்தை செலவிடுகின்றார். இந்த நிலையில் அவர் சமூகத்திற்கு ஆற்றும் சேவையினை கருத்தில் கொண்டு விருதுகளுக்காக மலிந்துவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களுள் முகமது இஸ்மாயில் லெப்பையும் ஒருவர். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பற்று பிரதேசத்தின் சமூக அபிவிருத்திக்கு இவர் பாரிய பங்காற்றி வருகின்றார். இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் சமூக கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் முகமது இஸ்மாயில் லெப்பே தமது நேரத்தை செலவிட்டு வருகின்றார். அவரால் ஆற்றப்படும் பாரிய அளவிலான சமூக சேவை காரணமாக முகமது இஸ்மாயில் லெப்பேயின் பெயர் விருதுகளுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முகமது இஸ்மாயில் லெப்பே மற்றும் மலிந்து உடவாத்த ஆகியோர் பற்றிய தகவல்களை எமது சகோதர தொலைக்காட்சியான சிரச டிவியில் இரவு 10 மணி செய்திகளின் பின்னர் ஒளிபரப்பாகும் விசேட தொகுப்பில் எதிர்பாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தை திருநாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார்.
பல தைப்பொங்கல்களை தமிழர்கள் சந்தித்திருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு எட்டப்படாத நிலையிலேயே அதனை கொண்டாடியிருந்ததாகவும் இன்னும் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிட்டவில்லை என அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்திலாவது தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என தைப்பொங்கல் தினத்தில் தாம் வாழ்த்துவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.